ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஹை வோல்டேஜ் கேபிளில் என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு கேபிள் டெஸ்டிங் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்னு சீரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுவரை டைரெக்டாக மேனேஜர்லாம் ஆக முடியும் அப்படிங்கிற நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம மேனேஜர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அவரோட டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக என்ன சீக்வன்ஸில் கற்றுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி எப்படி என்ட்ரானதுலேருந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டச் பண்ணிட்டு போகுது அப்படின்றத பொறுத்து நம்ம ஒரு ரூட் மேப் டெவலப் பண்ணோம். அந்த ரூட் மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேபிள் பேசிக்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, அந்த கேபிள் பேசிக்ஸில் இது வரைக்கும் நம்ம பவர் கேபிள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேபிள், கம்யூனிகேஷன் கேபிள், ஹை வோல்டேஜ் கேபிள், இதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, இதில் விடுபட்டு போன ஒரே டாபிக் என்னென்னா அதில் கேபிள் டெஸ்டிங்கை நம்ம பார்க்கல. ஓகே, இப்போ அதையும் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கேபிள் டெஸ்ட் அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம கேபிள் டெஸ்ட் பண்ணணும், கேபிள் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் கேபிள் ஜாயின் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம், ஸோ கேபிள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கேபிள் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்றத பார்த்தோம். அதாவது 2 டெஸ்ட் பார்த்தோம். ஒன்று மெக்கர் டெஸ்ட்டு, இன்னொன்று ஹைபாட் டெஸ்ட்டு. மெக்கர் டெஸ்ட்டு நம்ம எப்படி ப்ராப்பராக பண்ணணும், அந்த மெக்கரில் வோல்டேஜில் எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அதில் கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய ஹைபாட் டெஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹைபாட் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிளில் ஹை வோல்டேஜை பாஸ் பண்ணி ஸோ அதில் ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அதாவது ஆர் ஃபேஸில் வோல்டேஜை பாஸ் பண்ணி அது ஒய் ஃபேஸில் பி ஃபேஸில் ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் வருதா அப்படின்றத பார்ப்பாங்க. அது பார்க்கறது மூலமாகவும் நம்ம ஜாயின் பண்ண இன்சுலேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹைபாட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிளோட 2 எண்டையும் வந்து ஓப்பனில் வச்சுக்கணும். அது வந்து எதுலேயும் டச் ஆகக்கூடாது. ஸோ ஒரு ஆள் அங்கே நிற்க வச்சு சேஃப்டி பர்பஸ்க்காக அவரோட கம்யூனிகேஷன் மூலமாக தான் வந்து நம்ம கேபிள் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைபாட் டெஸ்ட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல பாரு எக்ஸாம்பிளுக்காக 11 kV கேபிள் கொடுத்துருக்கேன். 11 kV கேபிள் டபுள் த ரேட் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 kV போடணும். 1 kV போட்டு எவ்வளோ வருதோ ஸோ அதுலேருந்து 80% போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதுனால ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இன்சுலேஷன் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் அதில் 80% வச்சு தான் நம்ம இந்த கேபிள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்ம ஹைபாட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய சேஃப்டி ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டை வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் தான் வந்து இதை பண்ணணும். எல்லாருமே இதை பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை வோல்டேஜ் டெஸ்ட் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இது டெஸ்ட் ஏரியாவை வந்து ஃபுல் கவர் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி பேரிகேஷன் வச்சு கவர் பண்ணியிருக்கணும். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக எர்த் பண்ணியிருக்கணும். நாலாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இன்சுலேஷன் மேட்டில் தான் வந்து நம்ம வச்சு இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இதனோட சேஃப்டி ப்ரொசீஜர் பார்த்துட்டோம். இப்போ இந்த கிட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் வந்து ஹை வோல்டேஜ் டெஸ்ட் அப்படின்றதுனால நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படுது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டை ஆன் பண்ணுறதுக்கான மெயின் பவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபால்ட் ரீசெட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில இண்டிகேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஹெச்வியான இண்டிகேஷனு, இது வந்து ட்ரிப் ஆச்சுன இண்டிகேஷனு, இது வந்து 0 இன்டர்லாக். இது எதுக்குன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரிப் கரண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம செட் பண்ணணும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 5 amps, 5 milliamps, 15 milliamps அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வோல்டேஜ், அதாவது எவ்வளோ ஹை வோல்டேஜ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மில்லியாம்ஸ் செட்டிங்ஸை அதிகம் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 11 kV கேபிள் செக் பண்ணுறோன்றதுனால 5 milliamps வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் ட்ரிப்பிங் கரண்ட்டாக. இது ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி டெஸ்ட்டா டிசி டெஸ்ட்டான்றதை நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டிசி செட் பண்ணியிருக்கோம். ஸோ டிசி தான் வந்து நம்மளோட டெஸ்ட்டை வந்து ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம டிசி டெஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வேறோட இண்டிகேஷன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மில்லியாம்ஸ் எவ்வளோ ஃபால்ட்டு கரண்ட் இருந்தது அப்படின்னா இந்த இண்டிகேட்டரில் தான் நம்ம காமிக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வோல்டேஜ், இப்போ நம்ம எவ்வளோ வோல்டேஜ் இன்புட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றதுக்கான டிஸ்பிளே. இது பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம இதில் ஏசி செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தான் வந்து நமக்கு லீக்கேஜ் கரண்ட்டை காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் மீட்ரு. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த கிட்டுக்கான ப்ரொடெக்ஷன் MCB கொடுத்துருக்காங்க. இது வந்து எர்த் டெர்மினல். ஓகே, இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கிட்டில் இருந்து ROB 3 ஃபேஸ் எடுத்து கொண்டு போயிட்டு நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ROBயில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு டயோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயோடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொடுக்கக்கூடிய ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ரெசிஸ்டர் மூலமாக நம்மளோட கேபிளில் ஒரு ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயோட்லேருந்து ஒரு கேபிள் எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஒயர் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய ஃபேஸை தவிர மற்ற ஃபேஸை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சில்வர் கலரில் ஒரு கேபிள் இருக்குல்லங்க, அதான் வந்து கிரவுண்டு. ஸோ அதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து நம்மளோட டெஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய 2 டெர்மினலில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஆர் ஃபேஸில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம டெஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான சேஃப்டி மெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிட்டோட எர்த்தை கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். இந்த எர்த்தை கொண்டு வந்துட்டு நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எர்த் டிஸ்சார்ஜ் ராட். இப்போ இந்த எர்த் டிஸ்சார்ஜ் ராடில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டிஸ்சார்ஜ் ராட் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட மெயின் எர்த்தில் கனெக்ட் பண்ணியிருக்கு, நம்ம எர்த்து பிட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இன்னொரு டிஸ்சார்ஜ் ராட் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்கோம். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் ராட் வந்து நம்ம டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் கேபிள் இருக்கக்கூடிய ரெசிடுவல் கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டிஸ்சார்ஜ் ராடை வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிட்ட ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹெச்டி ஆன் பண்ணுறோம். ஓகே, ஆன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வோல்டேஜ் ரேஞ்சை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 11 kV வோல்டேஜ் அப்படின்றதுனால இது வந்து 18 kV செட் பண்ணணும். இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து 18 kV வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துருச்சு 13. கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணோம். இப்போ 18 kV ரீச் ஆச்சு. ரீச் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிக்கணும். ஸ்டாப் வாட்ச் வந்து 1 மினிட் வரைக்கும் நம்ம இந்த 18 kVயை நம்ம அந்த கேபிளில் கொடுக்கணும். ஸோ அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம அப்போ தான் செக் பண்ண முடியும். ஓகே, 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது மில்லியாம்ஸ் வருதான்றதை நம்ம நோட் பண்ணணும். இந்த 1 மினிட் டியூரேஷனில் இதில் ஏதாவது கரண்ட் ரேட்டிங் வருது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். சப்போஸ் இதில் ஏதாவது மில்லியாம்ஸ் வந்துச்சு அப்படின்னா லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கேபிள் ஏதாவது இன்சுலேஷன் டேமேஜாக இருக்குது, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து எங்கேயோ லீக் ஆகுது அப்படின்றதுனா இதில் வந்து நமக்கு காமிக்கும். இப்போ 0 காமிச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்சுலேஷன் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மில்லியாம்ஸ் பார்த்திங்கன்னா 5 மில்லியாம்ஸ் மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும். அப்படின்னா நம்மளோட கேபிள் வந்து பெருசாக எங்கேயோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகே, இப்போ வந்து ஸ்டாப் வாட்சில் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் ரீச் ஆக போகுது. ஓகே, ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம மில்லியாம்ஸ் வந்து எதுவுமே வந்து ரீச் ஆகலை அப்படின்னா நம்ம இன்சுலேஷன் வந்து குட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கேபிள் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மீதி இருக்கக்கூடிய 2 கேபிளையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பராக கிட்ட வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணணும். 1 மினிட் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வோல்டேஜ் ரேஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 0 கொண்டு வரணும். ஸோ இதில் 0 வந்துட்டுருக்கு. 0 வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த இதை ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம கிட்டோட பவரை ஆஃப் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம கேபிளில் இருக்கக்கூடிய ரெசிடுவல் கரண்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணணும். ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் ஆக நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ கேபிள் சைடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம டயோட் சைடும் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஓகே, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹைபாட் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு டைம் மெக்கர் அடிக்கணுங்க. ஸோ மெக்கரை நம்ம முன்னாடி சொன்ன சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதே மாதிரி மெக்கரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நோட் பண்ணிக்கணும். எல்லாமே மெக்காவும் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்சுலேஷன் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுக்காக நம்ம திரும்ப மெக்கர் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணி நம்மளோட கேபிள் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த சமயத்தில் வந்து நம்ம கேபிள் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கண்டிஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம மெக்கர் அடித்து செக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ரூட் மேப்பில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.